செவ்வாய்க்கிழமை நமக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா சார், காலங்கார்த்தால ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டுல இருக்க உங்க வீட்டு வரைக்கும் எதுக்கு வந்தோன்னு இப்ப புரிஞ்சுதா? பாருங்க, உங்களுக்கு சொந்தமான நிலத்தை அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இனிமே இந்த நிலம் உங்களுக்கு இல்ல. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உள்ள போய் சாமான் செட்டோட எல்லாத்துக்கும் வெளில போடுங்க சார். யாரை கேட்டு சார் எல்லாரும் என் நிலத்துக்குள்ள நுழைஞ்சிங்க? ஓ, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமா? சார் உட்காந்து எழுந்து அதெல்லாம் தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். ரொம்ப கோவமா இருக்கீங்க. கூட்டிட்டு சாப்பிடுங்களா? கூட்டிட்டு போண்டாப்பா. கூட்டிட்டு வர ஒரு மண்ணு வேணாம். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. தம்பி, எனக்கு மெட்ராஸ்ல 4 பங்களா இருக்கு. ஊட்டியில ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, கொடைக்கானல்ல டீ எஸ்டேட் இருக்கு, சிக்மங்களூர்ல காஃபி எஸ்டேட் இருக்கு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. மாசம் 500 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா எனக்கு என்ன சார்? ஏன் சார் என் நிலத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிங்க? தம்பி, நான் காரணத்தை சொல்றேன், அப்புறம் நீங்க ஒரு முடிவு வருவீங்க. நீங்க ஒரு காரணமும் சொல்ல தேவையில்லை. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கட் அவுட். எல்லாரும் வெளில போங்க. காலி பண்ண முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. சார், ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு செய்யறது சட்டப்படி குற்றம். எனக்கு சட்டம் தெரியும்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்ட்டேன்ல. சார், இது என்னோட நிலம் சார். இங்கேயே தான் இருக்கும். யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. முதல்ல வெளில போ சார். நோ எக்ஸ்பிளனேஷன். கெட் அவுட். அவங்கிட்ட என்ன சார் பேச்சு வேண்டி இருக்கு? வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கூட்டு வருவோம். மகாலட்சுமி, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வர வேண்டாம். நீ இங்கே இரு. நான் போயிட்டு வரேன். நடந்ததை எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன தாய் குணம் எப்பவுமே கைவிடாத. என்ன சொல்றீங்க? கணபதி என்றிட கலங்கும் கணபதி என்றிட. ஒரு நிமிஷமா. நான் வயசானவன், ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். அதான் சாமி கும்பிட வந்தேன். உன்னை பார்த்த உடனே அந்த நல்ல காரியம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்ன பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. உன் பேர் என்ன? மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமியே தானா? என்ன பேர் பொருத்தம்? கல்யாணம் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னம்மா விளையாடுற? பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற. கல்யாணமாய் 2 குழந்தை இருக்குங்கிற. அழகான குடும்பமா? ஒரு ஆணு ஒரு பெண்ணா? இல்லீங்க, 2 பொண்ணு. ஐயோ, 2 பொண்ணா? பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, இந்த பொம்பளைங்க எல்லாம் கிள்ளைக்கீரை, அவங்கள எப்படி வேணும்னாலும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு தானே இந்த ஆம்பளைங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சொன்ன ஆயிடுச்சா? இப்போ இந்த வீட்டு பையன் பூவழி ராஜா அந்த பொண்ணு ஊர்வசியே கெடுத்துட்டான். விநாயகா, இப்ப இல்லன்னு அடம் பிடிக்கிறாமா? இத்தனை பெண்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஏதாவது பண்ண முடியுதோ? பண்ண முடியலையே. பெண்கள் கிள்ளைக்கீரைதான். இப்ப நீ ஒரு பொண்ணுமா, நீயே நாங்க இங்க தங்கி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எங்களை இங்க தங்க சொல்ற உரிமை உனக்கு இருக்கா சொல்லு? இல்லையே. இப்போ உன் புருஷன்கிட்ட நீ கேட்க முடியுமா? ஏன் இந்த கிரவுண்ட் வெத்தா தானே இருக்கு, இந்த இடத்த அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுமா. ஏன்னா ஆம்பளைக்கு பொம்பளை அடிமை இல்லையா? என்ன மிஸ்டர் மோலியார், படிச்சவங்க நீங்க, சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கீங்க. நீங்களே இப்படி பண்ண அப்படி? அது இல்ல இன்ஸ்பெக்டர். நோ. ட்ரெஸ்பாசிங் இஸ் a criminal offense. உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் அனுமதியோட தான் இவங்க இங்க டென்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக இவங்களை காலி பண்ண சொல்றீங்க? முருகன் என்ன செஞ்சாரு? உலகத்தையே சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைக்கல. விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைச்சிருச்சு. மகாலட்சுமி, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நீங்க போலாம். ஏயா, ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா? இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வராத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. 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 போலீஸ்காரங்களே சொல்றாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்களே மாப்பிள்ளை.
இங்க வந்த மண்டையை உடைச்சிருவேன். மாப்பிள, உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா நான் இப்ப நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு. பாரிஜாதம், இதுக்கெல்லாம் கத்தக்கூடாதுமா. பாரிஜாதம் மாமா, இது ரொம்ப அராஜகம். பிளாட்ஃபார்ம் தான் அரசாங்க சொத்து, பாரிஜாதம் கூட அரசாங்க சொத்து. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் அவளுக்கு தாய்மாமன்டாக்கண்ணா. அதனால அவளை பெத்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க அவங்கள விட தாய்மாமா ஒரு பெருசா? பெருசுன்னு அவன் நினைச்சதுனாலதான் நான் ஊருக்கு எனக்கு அவன் லெட்டர் போட்ட. அதனாலதான் நான் கிளம்பியா வந்தேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல அந்த வெங்கடாஜலத்தோட எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினா. வெங்கடாஜலம் யார் தெரியுமா? அவளுடைய காதலன். அம்மா பாரிஜாதம், நீ மேஜர். உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம். அதை யாரும் கேட்க முடியாது. யாராவது பயமுறுத்தினா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் வரும் சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தா அப்படி. கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்கிறச்சா அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துடும். ஐயோ, ஏண்டி இந்த வீட்டு சொத்தை மூக்க பிடிக்க 3 வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் துரோகம். போடி வெளியே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி. கிளம்பியாச்சா? முதல்ல நீ கிளம்புடி. பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது. கிளம்பு கிளம்பு. நில்லு சாரங்கபாணி, அவளை வெளியில அனுப்புறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா இப்ப வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகாலத்துக்கு அப்புறமா அனுப்புவோம். இன்னுமா கலப்பல? ஐயோ ஐயோ, சாரங்கபாணி, வெளியில அனுப்புறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராவகாலத்துக்கு அப்புறம் என்னடா, இப்பவே அனுப்பிச்சிடலாம்டா. போய் தொலையண்டி. பாரிஜாதம், என்னுடைய இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கொலையே விடும். பாரிஜாதம், என் மேல் துண்டையே தாண்டிட்டேல்ல, இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும். பாரிஜாதம், இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும். பாரிஜாதம், ஐயோ அப்பா, அன்றைவரெல்லாம் கைட்டிடாதீங்க. எப்போ வீட்டை விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டாலும் போய் தொலைவிட்டோம். கையெடுங்க. நல்ல இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் பேரன் உனக்கு தான், நீ என் பேரனுக்கு தான். சார், எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஏயா, நீயே கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? ஜாமீன்ல வெளியே போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? யோ கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆளத்துக்கு உள்ள படிக்க. ஐயோ, ஐயோ, முட்டை நொறுங்கிடுச்சு, மொட்டை நெருங்கிடுச்சு. மரியாதையா 350 ரூபாய் பணத்தை எடுத்து கொடு. இல்லன்னா எடுத்தாப்லயே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா? கொடுக்குறையா? கொடுக்குறேன். கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்குங்கிறது சரியா போச்சு. ஐயா, இந்த ஒரு முட்டை உடையல, அந்த 350 ரூபாயில ஒரு 75 பைசாவை கழிச்சுக்கிறேன் வச்சுக்க. ராஜபாண்டி தேவர், ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு. இன்னொரு பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்தது உங்க பொண்ணுதான். கந்தசாமி, உங்க தங்கச்சியை எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணு அவங்களுக்கு மருமகளா போனா
சொந்த அம்மாவை போல பாத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ராஜபாண்டி தேவர், என் தங்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல 12 வருஷமா பேசாத புருஷன், ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடு சிடுன்னு விடுற மூத்த பையன், வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க, அத பத்தி கவலைப்படாம புது கவிதை மோகம் பிடிச்ச அலையிற 2வது பையன், குதிரை மாதிரி வளர்ந்திருக்கிற பொண்ணு. இத்தனைக்கும் மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல 85% மாறுவாடி கடைக்கு போயாச்சு. என் தங்கச்சி என்னதான் பொண்ணு சொல்லுங்க? மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது. ஆனா ஒரு புருஷன் 12 வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க பொண்ணை கொடுக்க போறீங்க இல்லையா? என் தங்கச்சி புருஷன் ஒரு உம்மனா மூஞ்சி, தோணன்னு குத்தம் சொல்ற கேஸ். அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம அதிமேதாவித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுற கிராக். ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்பு. போரும் அந்த பொல்லாத அழக எத்தனை நேரம் கண்ணாடியில பார்க்க போற? கண்ணாடி பாத்திர சுத்து எஞ்சிட போகுது. தலையை பிடிச்சி ஏன் இழு நிற்கிற? சௌரி கையோட வந்துட போறது. பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்ட என்ன? மூஞ்சி கலர் மாறிடவா போகுது? சுடுகாட்டு செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சா 2 நாள்ல பல்ல இழிச்சிரும். அதே மாதிரிதான் உன் மூஞ்சியும். எவ்வளவு பவுடர் போட்டாலும் 2 மணி நேரத்துல பல்ல இழிச்சிரும். இது பாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல நாராசமா பேசுனீங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, குயில போல நேரம், காக்கைய போல தொண்டை, கோவம் மட்டும் மூக்குக்கு மேல குரங்கு மாதிரி. இது பாருங்க, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னா என்ன செய்வேன்? 1000 தடவை சொல்லுவேன். உன் குதிரை மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான். நான் தான் மாட்டிக்கிட்டேன். போ, கொஞ்ச நேரம் வெளியில இருப்போம். போட போமா, அப்பா அம்மா இப்ப வந்துருவோம். போங்க. என்ன சொன்னீங்க? இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்ச வாங்கி கிடப்பான்னு சொன்னீங்க இல்ல? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த கல்யாண பத்திரிக்கை பிடிங்க, பிரிங்க, படிங்க. இடது பக்கம் புவனேஸ்வரின்னு என் பேர் போட்டிருக்கா? வலது பக்கம் பாருங்க, என்ன போட்டிருக்கு? உங்க பேரா போட்டிருக்கு? இல்ல, ராஜாமணின்னு போட்டிருக்கு. என்னைய ஒரு பையன் சைட் அடிச்சான். கோயில்லையும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள் வந்து டாம கட்டினான். எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டர் உள்ள தூக்கி போட்டான். எங்க அண்ணன் அவனை அடிக்க போய் காதல் தோல்வியில எனக்காக மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடுற அளவுக்கு போனான். அப்புறம் ஊர்க்காரவங்க எல்லாம் எங்க அண்ணனை சமாதானம் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை வரைக்கும் வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆத்துல குளிக்க போன ராஜாமணி ஆத்தோட போயிட்டான். இனிமையாவது உன் மூஞ்சிக்கு என்ன தவிர வேற எவன் கிடப்பான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா புவனேஸ்வரி, கல்யாணம் ஆகி 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை ஒருத்தர் சைட் அடிச்சு டாவு கட்டினாங்கிற விஷயத்தையே வெளியில சொல்ற. அவனுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போற? நான் சாகர போதா? கோரிக்கட்டத்தனமா பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தைய அண்ணி ஆம்பளை தொடணும்னு ஆசைப்படுற குடும்பத்துல நான் பிறக்கல. அவன் தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்ன, நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொல்லல. போதும் பசப்பாதே. இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன். உன் கையால சாப்பிட மாட்டேன். உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு. ஐயா, சுத்த கூறுகட்ட மனுஷனா இருப்பார் போல் இருக்க. அது சரி, உங்க மேல அவருக்கு என்ன கோபம்? ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டா மாதிரியும் அதை நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் அவர் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் 2. இதுவரைக்கும் உங்க தங்கச்சி மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இப்ப 2 மடங்கா கூடி போச்சு. இனிமே தான் இந்த ராஜபாண்டி தேவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மா மா ஐயோ, உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? அப்பா நான் வர சொல்லிச்சு. ரசீதை எடுத்துட்டு வர சொல்லிச்சு. ஏன் எதையாவது ஏலம் விட போறீங்களா? சரி சரி, நானே கடைக்கு வரேன். நீ போ. இரு. என்னப்பா? இந்த அட்ரஸ் வர சொல்லிச்சு. ஏன்பா கடையே மாத்திட்டீங்களா? இந்த ஏரியா ஏழைங்கள்ட்ட பண்ட பாத்திரம் தீர்ந்து போச்சா? இந்த அட்ரஸ்க்கு ஏன் வர சொன்னாரு?
இல்லம்மா எல்லா சாமானையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்ல சொல்லக்கூடாது. ரசீதி கொடுங்க. எல்லா சாமானுக்கும் அசலு வட்டி ரெண்டையும் ஃபுல்லா பணம் கட்டி மீட்டிட்டாரோ இந்த ஐயா. அம்மா, கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சிட்டதுனால இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என் பொண்ண உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வர்ற பணத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு. பண்டமாத்து முறையில என் பொண்ணை தள்ளிவிட நான் விரும்பல. அவ நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு, இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம். என்னம்மா நீ கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு. என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கானா? நீ நான் சொல்லிடுவேன். சாரங்க பண்ணி ஒத்துக்கணுமே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பக்கத்துல வை, நெருக்கி வை, ஒட்டி வை. அது எப்படி முடியும்? வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரிமை உனக்கு இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா? என்னென்ன சொல்ற? நீ இங்க வாமா, மத்த விஷயங்களை தேவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில கோழி கோயிலும் ஒண்ணு இவதான் உன் வீட்டு வாசல பெருக்கிறா, தண்ணி தெளிக்கிறா, கோலம் போடுறா, பட்டு பாத்திரம் தேய்க்கிறா, துணிமணி துவைக்கிறா, கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு துவைக்கிறா.